3 திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோயில் திருச்சி அருகில். நீர்தத்துவம் கொண்ட இந்த தலத்தில் அகிலாண்டேஸ்வரி அம்மனின் அருளால் மனதின் கலக்கம் நீங்கி தியான சக்தி பெருகும். மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக சிந்தனைகளில் குழப்பமடைவதால் இங்கு வழிபடுவது மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தரும். நெகிழும் மனதை நிலைநிறுத்தும் உன்னத இடம் இது. 4 திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் காரைக்கால். சனி பெயர்ச்சி மற்றும் 7.5 சனி காலங்களில் மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் இடையூறுகள் இங்கு சனீஸ்வர பகவானை வழிபடுவதால் விலகும். தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும். பரிகார காலங்களில் இங்கு தரிசனம் செய்வது சஞ்சலமான சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்களைத் தரும். பக்தி மற்றும் பொறுமை வளர்ச்சி பெறும். 5 குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் கோயில் கேரளம். இந்த கோயிலில் கிருஷ்ணனின் அருள் மூலமாக வாக்குத்திறன், கலைச்சிறப்பு, இசைத்தன்மை ஆகியவைகள் விருத்தி பெறும். மிதுன ராசிக்காரர்கள் தங்களது படைப்பாற்றல், பேச்சுத்திறன் மற்றும் ஆன்மீக செருக்கை வளர்த்து கொள்ள வேண்டுமெனில் இங்கு கிருஷ்ணனை தரிசித்தல் மிகவும் பயனுள்ளதாகும். இதுவே உள்ளத்தில் அமைதி மற்றும் உறுதியை அளிக்கிறது. சிறப்பு பரிந்துரை: இந்த கோயில்களில் புதன்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் உகந்தது. பச்சை நிற ஆடைகள் அணிந்து அல்லது பச்சை நிற துண்டு அல்லது கைக்குட்டை ஒரு கையில் வைத்துக்கொண்டு செல்வது புதன் பகவானின் அனுகிரகத்தை ஈர்க்கும். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.